ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே சபையார் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் இயேசு கிறிஸ்துனுடைய மலைப்பிரசங்கத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். அதே போல் எபிரேயர் நிருபத்திலிருந்தும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். 5ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய நீதி எது என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக போதித்தார். அதில் கிட்டத்தட்ட 10 செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். அதே போல் 6ஆம் அதிகாரத்திலே மத்திய 6ஆம் அதிகாரத்திலே தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு போதித்து வருகிறார். இதில் கிட்டத்தட்ட 6ஆம் அதிகாரத்திலே 4 செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். தர்மம் கொடுப்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், அடுத்தது நாம் எப்படி உபாசிக்க வேண்டும், எது அழியாத பொக்கிஷம் என்கிற செய்தி தலைப்புகளின் கீழே நாம் கேட்டோம். இன்றைக்கு நம்ம 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வசனங்களிலே அதனுடைய செய்திகளை கேட்பதற்கு முன்னாடி 19 6ஆம் அதிகாரம் 19 24 வசனங்களிலே நாம் கேட்ட செய்தியை நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். சரியா? இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்னு சொன்னால், வாசிங்க 19ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 19 வசனம். பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். அடுத்தது, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அடுத்த வசனம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். சரிங்களா? இந்த வசனத்தினுடைய தலைப்பு நம்ம என்ன பார்த்தோன்னு சொன்னால், எது அழியாத பொக்கிஷம். இயேசு கிறிஸ்துங்க என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த உலகத்திலே வாழுகிற நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நாம் பொக்கிஷமாக எண்ணிக்கொண்டிருக்கிற பணம், சொத்து, நகை, நட்டு, படிப்பு, பதவி, அந்தஸ்து, இவைகள் எல்லாமே பொக்கிஷமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை நீங்கள் பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டான்றார். பணமாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் இந்த பூமியில் நீங்கள் சேர்த்து வைக்காதீங்க. காரணம் என்னென்னா, இங்கே பூச்சி இருக்கிறது, அரிச்சு போட்டுரும். அடுத்தது திருடர்கள் இருக்கிறாங்க, கண்ணமிட்டு என்ன செஞ்சுவாங்க, திருடி விடுவார்கள். அதனால் இங்கே இருக்கிறதான இந்த பொக்கிஷம், பூமிக்குரிய பொக்கிஷம் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும், அழிஞ்சிரும் அப்படின்றார். அப்போ உங்கள் பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்க சொல்கிறாரு? பரலோகத்தில் சேர்த்து வைக்க சொல்கிறார். அப்போ பரலோகத்தில் இந்த பொக்கிஷத்தை, எந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது? பரலோகத்தில் பொக்கிஷன்னா அந்த நகையும் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்து வைக்க முடியுமா? பணத்தை போய் பரலோகத்தில் சேர்த்து வைக்க முடியுமா? அப்போ ஏசுங்க என்ன சொல்கிறாரு? இப்போ உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்னா என்ன பொக்கிஷத்தை சொல்கிறாரு? அதுதான் சொல்ல வர்றாரு. பொக்கிஷம் சொன்னால் வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம். ஏசாயா 33:6 சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் பொக்கிஷன்னு சொல்கிறார். யார் ஒருவர் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள், அது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பொக்கிஷம், சொத்து. அதுதான் அழியாத சொத்து. அந்த சொத்து நேராக என்ன செஞ்சிடும்னா, பேங்க பரலோகத்தில் இருக்குது, அந்த பரலோகத்தில் போய் என்ன செஞ்சிடும், அந்த பொக்கிஷம் உங்கள் பேரில் சேர்ந்துடும். புரியுதா? இதை யாரும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. பணத்தை விட, நல்லா கவனிங்க, பணத்தை விட, நகை நட்டு விட, சொத்தை விட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் அழியாத சொத்து அப்படின்றார். சரிங்களா? அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஆஸ்திகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, தரித்திற்கு கொடுங்கன்றார். அதுதான் பெரிய பொக்கிஷன்றார். இதை மத்தேயு 19:21 பார்க்குறோம். உங்களுடைய ஆஸ்தியெல்லாம் என்ன செய்யுங்க, தரித்திற்கு கொடுங்க, இல்லாதவர்களுக்கு கொடுங்க, இதுதான் பொக்கிஷம். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த தரித்திரருக்காக நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்.
அப்போ ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, தரித்திரருக்கு நம்ம கொடுக்கும்போது அதை நாம் யாருக்கு கொடுக்குறோம்? கடவுளுக்கு கொடுக்குறோம், தேவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் பெரிய பொக்கிஷம்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்பற்றுவதனாலே நமக்கு வருகிறதான துன்பம், நமக்கு வருகிறதான பிரச்சனை, இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் சொல்கிறார். இதுதான் பெரிய பொக்கிஷம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பாடு உண்டு, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பிரச்சனை உண்டு. ஆனால் இந்த பிரச்சனை எதன் மூலமாக வரணும்னா, கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்ம வரணும். கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு இந்த பிரச்சனை வரணும். கிறிஸ்துவின் நிமித்தமாய் துன்பப்படுகிறவன் பாக்கியவான், அவனுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படுகிறது, பரலோக ராஜ்யம் அவனுடையது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கிறிஸ்துவின் நிமித்தமாய் நாம் துன்பப்பட வேண்டும். நம்ம கிறிஸ்துவின் நிமித்தமாக துன்பப்படுறோமா? இயேசு கிறிஸ்து திருச்சபையின் மூலமாக, இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தின் நிமித்தமாக, இயேசுவின் பேரில் நம்ம ஏதாவது துன்பப்படுறோமா? நம்முடைய துன்பம்லாம் எந்த துன்பமாக இருக்கிறது? உலக பிரகாரமான துன்பமாக தான் இருக்குது ஒழிய கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்ம துன்பப்பட வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்ம எப்படி துன்பப்படுறது? நான் இன்னொருத்தருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, அடுத்தது திருச்சபை காரியங்களிலே நான் அதிகமாய் என்னுடைய உழைப்பை நான் கொடுக்கும்போது எனக்கு இதனால் வருகிறதான துன்பங்கள், கிறிஸ்துவுக்குள்ள நான் அதிகமாய் அவரை சார்ந்து கொள்றதுனால எனக்கு வருகிறதான பிரச்சனைகள், இதை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, அவரை சார்ந்திருக்கிறதான சீசர்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அப்போஸ்தலர்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. புரியுதா? இதுதான் பொக்கிஷம் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, நன்மை செய்வது பொக்கிஷம், நற்கிரைகளை செய்வது பொக்கிஷம். புரியுதா? இது எல்லாமே பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை தான் பரலோகத்தில் சேர்த்து வைக்க சொல்கிறார். ஏதாவது ஒருத்தருக்கு தான் நான் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ஒன்று கிறிஸ்துவுக்கு நான் ஊழியம் செய்யணும்னா பரலோகத்தை சார்ந்திருக்கணும், நான் உலகத்தை சார்ந்தவனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அடுத்தது இந்த 26ஆம் அதிகாரம் 25லேருந்து 34 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கவலை வேண்டாம், கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை ரட்சித்து விட்டாரானால், ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து விட்டாரானால், சபையிலே வைத்து நம்மை வழிநடத்தி இருப்பாரானால் கண்டிப்பாக நாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றார். கவலைப்படாத கர்த்தர் இருக்கிறார். தலைப்பது தான். எத்தனை பேருக்கு கவலை இல்லை? எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? யார் இருக்கிறது? கவலை இல்லாத மனுஷனே கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கவலை இருக்கும், ஏதாவது ஒரு கவலை இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் இருக்கிறார். இதுதான் தலைப்பு இன்னைக்கு. சரியா? எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது. வியாதியா? கவலைப்படாதீங்க. பண பிரச்சனையா? கவலைப்படாதீங்க. கடன் தொல்லையா? கவலைப்படாதீங்க. பிள்ளைகளை குறித்து கவலையா? கவலைப்படாதீங்க. புரியுதா? எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னு சொன்னால், கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் எப்போ கவலைப்படுவீங்கன்னா, கண்டிப்பாக படுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் கர்த்தர் இல்லைன்னு சொல்கிறீங்க, கடவுளே இல்லைன்னு சொல்கிறீங்க. கவலைப்படுகிற ஒவ்வொருவரும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த தலைப்பில் தான் நம்ம ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். சரியா? நீங்கள் கவனமாக என்ன செய்யுங்க, கவனியுங்கள். 25வது வசனம் பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். இயேசு சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். முதல் காரியம். இப்போ கவலை என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கவலைன்னா என்ன? கவலைன்னா என்ன? அதுக்கு நிறையா அர்த்தங்கள் இருக்கிறது. அக்கறை, கரிசனை, பாரம், சிலுவை. புரியுதா? இது எல்லாம் கவலை அப்படிங்கிற விசாரம், இதெல்லாம் கவலை. அடுத்தது இந்த கவலை என்ன செய்யும்னு சொன்னால்,
ஒவ்வொரு கவலைப்படுகிற ஒவ்வொரு மனிதனையும் வெவ்வேறு திசையிலே அவனுடைய கவனத்தை கொண்டு செல்லும். கவலைப்படுகிற ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையும் அவனுடைய வெவ்வேறு திசையில், நீங்கள் கவலைப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எங்கெங்கே போகும் தெரியுமா? எங்கெங்கேயோ போகும், எங்கெங்கேயோ போகும். அதனால தான் இன்றைக்கி எல்லா இடங்களிலையும் அந்த கவலைப்படுறவங்க சுற்றி பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு தீர்வும் இல்லையப்பா, இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம். இன்றைக்கி நிறைய பேர் தற்கொலை பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். தற்கொலை பண்ணுகிறதுக்கு காரணம் இதுதான். கவலை என்ன செய்கிறது என்று சொன்னால் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்குகிறது. கவலை தன்னுடைய சரீரத்தை என்ன செய்கிறது? ஒடுக்குகிறது. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், கவலைப்படாதிருங்கள்னு சொல்லி. போன வாரத்தில் +2 தேர்வு எழுதினதான பிள்ளைகள் கம்மி மார்க்கு வந்துருச்சுன்னு சொல்லி கவலைப்பட்டு தூக்கு போட்டு பாஸ் பண்ணிட்டா அந்த பொண்ணு தூக்கு போட்டு செத்து போயிட்டான். +2 படிக்கிற பிள்ளை பாஸ் பண்ணிடுச்சு. ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பிள்ளை செத்து போச்சு. நான் என்ன செஞ்சுருவேன்? ஃபெயில் ஆயிடுவேன். அந்த பிள்ளை பாஸ். யோசித்து பாருங்கள். இப்போ இதெல்லாம் சாத்தானுடைய பயங்கரமான ஒரு சதி திட்டம். கவலை என்கிறதான அந்த காரியத்தை மனிதனுக்குள்ளே என்ன செய்கிறது? கொண்டு வந்து தேவையில்லாத வீணான கவலைகளை கொடுத்து மனிதனை அழிப்பது தான் பிசாசனுடைய வேலை. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கவலைப்படாதிருங்கள் அப்படின்றாரு. உங்களுக்கு கவலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய தீர்வு இருக்கிறது. கவலைப்படுகிறவர்களுக்கு நிறைய தீர்வு. இந்த தீர்வை இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, கவலைப்படுவதை முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க? நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்ன கவலை? மனக்கவலை. நிறைய பேர்த்துக்கு மனக்கவலை. அடுத்தது உலக கவலை. என்னது? உலக கவலை. இன்றைக்கி உலகத்தினுடைய கவலைகள் தான் அதிகமாக மனுஷனை போட்டு வதக்குது. அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவனுக்கு கூட இந்த உலக கவலை தான். உலக கவலை. சரியா? அந்த உலக கவலை பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போகிறான். வசனத்தை நல்லா பாருங்கள். வசனத்தை நல்லா படிங்க. பைபிளை பாருங்கள். மீண்டும் வாசிக்கிறேன். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது உள்ளத்தில் சுத்தம் இல்லாமல் இந்த வசனத்தை விதைக்கும்போது, வசனம்தான் விதை, இதை விதைக்கும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறதுனால இந்த வசனம் போகுது. இந்த வசனத்தை அது என்ன செய்யுதுன்னா நெருக்கு போடுறதுனால அது வளராமல் கனி கொடுக்காமல் பலன் கொடாமல் என்ன செஞ்சிடுது? போயிடுது. ஏன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை? ஏன் என்னால் ஜெபிக்க முடியல? என்னால் ஏன் வேதத்தை வாசிக்க முடியல? என்னால் ஏன் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்ய முடியல? சுவிசேஷத்தை பிறருக்கு ஏன் என்னால் கொடுக்க முடியல, சொல்ல முடியல? என்ன காரணம்னா உலகத்தினுடைய ஐஸ்வர்யம். புரியுதா? உலகத்தினுடைய கவலை, பணமயக்கம், இது எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் நான் கடவுளை குறித்தே யோசிக்கிறதில்ல, கடவுளுடைய காரியத்தை குறித்தே சிந்திக்கிறதில்ல. என்னுடைய முழு கவலையும் எது தான்? உலகம்தான். ஐயோ, என் பிள்ளை என்ன செய்ய போகுது? என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேனே, அவளுக்கு எப்படி நகை போடுறது? இவ்வளோ கடனை நான் எப்படி கட்டி முடிக்கிறது? என் பிள்ளை ஒழுங்காக படிக்க மாட்டானே, அல்லது எனக்கு மறைமுகமான என்னுடைய சரீரத்தில் சில வியாதிகள் இருக்கிறது, இதெல்லாம் நான் எப்படி தீர்வு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கவலைப்பட்டு 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 அவங்க என்ன செய்கிறதாங்க தெரியுமா? தேவனிடத்திலே அவர்கள் விசுவாசம் வைப்பதில்லை. அந்த வார்த்தை அவங்களுக்கு பலனற்று, அதாவது பலன் கொடாமல் போய்விடுகிறது. இதுதான் காரணம். கவலை என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? கவலை என்ன செய்கிறது? வாசிங்க இன்னொரு வசனம், லூக்கா 21வது வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம் 34வது வசனம் பாருங்கள். உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டினாலும் வெறியினாலும்
லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். என்ன சொல்கிறாருங்க? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும். பெருந்திண்டின்னா என்னது? எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. உங்கள் இருதயம் என்னத்தை சாப்பிட்றது? அதுதான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எண்ணத்தை உண்போம். புரியுதா? எண்ணத்தை உண்போம். எவ்வளோ சாப்பிட்ற முடியும்? இன்றைக்கி மனிதனுடைய இந்த சாப்பாட்டுக்காகவே நிறைய பேர் கவலைப்படுறாங்க. சாப்பிட்றதுக்காகவே, இந்த சாப்பாட்டுக்காகவே கவலைப்படுறாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே என்னத்தை சமைக்கிறது? என்ன எல்லாமே இருக்கும் வீட்டில், எல்லாமே இருக்குது, என்ன எதை சமைக்கிறது? அது ஒரு கவலை. சரியா? அடுத்தது குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது, அதுக்கு ஒரு கவலை. குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது. என்ன சமைச்சு வச்சாலும் கணவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்ன சமைச்சு வச்சாலும் மனைவிக்கு பிடிக்க மாட்டேங்குது, இது ஒரு கவலை. சரியா? அப்போ எப்படி சமைக்கணும்னு தெரியாத ஒரு கவலை. இப்படி பல நேரங்களிலே கவலைகள் சாப்பாட்டின் நிமித்தமாக என்ன செய்யுது? வந்துடுது. அப்போ இதில் அதாவது பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலை. லௌகீகன்னா என்னது? உலக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் பாரம் அடையக்கூடாது அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறாரு? சொல்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் பாருங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32லேருந்து படிக்கிறோம் பாருங்க. நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவன் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். 2 விதமான கவலையை சொல்கிறார். ஒன்று ஆவிக்குரிய கவலை, இன்னொன்று உலகத்துக்குரிய கவலை. புரியுதா? இப்போ உலக கவலை அது பாவம்னு சொல்லப்படுது. உலக கவலை பாவம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அடுத்தது இன்னொரு கவலை என்னென்னா ரட்சிப்புக்கேற்ற கவலை. நான் எப்படி தேவனை பிரியப்படுத்துவது அப்படின்னு சொல்லி கவலைப்படணும். அதை விட்டுட்டு நம்ம உலக பிரகாரமான காரியங்களிலே எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று சொல்லி என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போன்னு சொல்லி அதுக்காக வேண்டி நான் கவலைப்படுகிற அந்த காரியங்கள் தான் பாவம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கவலைப்படணும். ஆனால் எதுக்கு கவலைப்படணும்? ஆவிக்குரிய ரீதியில் நான் எப்படி தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்கான கவலை மட்டுமே நமக்கு இருக்கணுமே ஒழிய ஒரு தேவையில்லாத வீணான கவலை நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார் பவுல்? என்ன சொல்கிறாருன்னா, அதாவது விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று சொல்லி உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். புரியுதா? மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ புருஷன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம்னு சொல்லி கவலைப்படுறான். புருஷன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம்னு சொல்லி கவலைப்படுறான். மனைவி தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று சொல்லி கவலைப்படுறான். இன்றைக்கி நம்ம பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்து கிடந்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இன்றைக்கி இந்த திருச்சபை ஒரு மணவாட்டியாக இருக்கிறபடினாலே, மணவாளன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மணவாட்டியாகிய மனைவிகளாகிய நீங்களும் நானும், திருச்சபையாகிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்பதை குறித்து கவலை உங்களுக்கும் எனக்கு இருக்கணும் அப்படின்றார். புரியுதுங்களா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறவருமாய் இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால்
தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம். நல்லா புரிஞ்சுக்காங்க, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இதற்கு முன்னாடி பாவத்தில் நாம் காணப்பட்டும் கடவுளுடைய பிள்ளைகள் இல்லாமல் நாம் பிசாசுடைய பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வந்த பின்னாடி நாம் எதுக்கும் என்ன செய்யக்கூடாது, உலக காரியங்களுக்காக கவலைப்படவே கூடாது. நம்முடைய ஒரே ஒரு கவலை என்னன்னா, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும், தேவனை எப்படி பிரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கவலை மட்டுமே நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, என் மனைவி இன்னும் ரட்சிக்கப்படலையே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, என் புருஷன் இன்னும் ரட்சிக்கப்படலையே, நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோமே, பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலையே அப்படிங்கிறதான கவலை நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட கவலைகள் நமக்கு இருக்கணும். இதை தான் அங்கே என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். வாசிங்க, எபிரேயருக்கு அதை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 12:25 பாருங்கள். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, அமைச்சிருக்கிறார். இங்கே கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல், இந்த சபையிலே பிரிவினை எதுவுமே என்ன செய்யக்கூடாது, உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படி. இன்றைக்கி சபையில் அவிசுவாசிகள் இருக்கிறாங்க, கீழ்ப்படியாதவர்கள் இருக்கிறாங்க, கர்த்தரை விட்டு தூரம் போனவங்க இருக்கிறாங்க, கடவுளை அவமரியாதை செய்கிற மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும், கவலைப்படணும். ஐயோ இப்படி இருக்கிறானே, இவரை எப்படி சரிப்படுத்துறது, அதற்காக நம்ம என்ன செய்யணும், கவலைப்படணும் அப்படிங்கிறத இங்கே என்ன செய்கிறாரு சொல்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்கள். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்த உண்டான கவலை என்னை நாள்தோறும் என்ன செய்கிறது, நெருக்குகிறது. புரியுதுங்களா? இயேசு சொல்கிறாரு கவலைப்படாதீங்கன்றாரு. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு கவலை இருக்கிறது, கவலைப்படணுன்றார். அப்போ எதுக்கு கவலைப்படக்கூடாது, உலக காரியத்திற்காக நீ என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது, அது பாவம். நீ கவலைப்பட வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். சரியா? சபையை குறித்ததான கவலை நமக்கு இருக்கணும், ரட்சிப்பை குறித்ததான கவலை இருக்கணும், மற்ற மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிறதான கவலை நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். எனவே எனக்கு பிரியமானவர்களே, கவலை என்பது அது உலக பிரகாரமான கவலையாக இருக்குமானால் கண்டிப்பாக ஆண்டவர் தூசிக்கப்படுகிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி உங்கள் சரீரத்துக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீர்கள் அப்படின்றது. சரிங்களா? முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறது என்னென்ன, கவலை என்பது என்ன என்பதை சொல்லுகிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், கவலை வேண்டாம், கர்த்தர் இருக்கிறார். கவலை வேண்டாம், கர்த்தர் இருக்கிறார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது உங்களுக்கு இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்பதை ஆண்டவர் பரமபிதா என்ன செஞ்சுருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். எனவே நீங்கள் கவலைப்படாதீங்கன்றார். புரியுதுங்களா? ரைட். 2வது விஷயம் இங்கே நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து எதற்கெல்லாம் கவலைப்படாதுன்றார். இங்கே இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்திய 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா 4 காரியங்களுக்காக கவலைப்படாதன்றீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை காரியங்களுக்காக? 4 காரியங்களுக்காக கவலைப்படாதீங்கன்றார். முதல்ல எதுக்காக கவலைப்படாதீங்கன்றாரு? 25வது வசனம், உங்கள் சரீரத்துக்காக நீங்கள் கவலைப்படாதீங்கன்றார். உங்கள் சரீரத்திற்காக, நம்ம ஆத்மாவுக்காக கவலைப்படணும், சரீரத்துக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன் சரீரத்துக்காக கவலைப்படக்கூடாது? சரீரம் அழிந்து போகக்கூடியது. நல்லா கவனிங்க, இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் இந்த சரீரத்துக்காக தான் நம்ம அதிகமாக என்ன செய்கிறோம், உழைக்கிறோம். இந்த சரீரத்துக்காக தான் அதிக நேரத்தை கொடுக்குறோம். இந்த சரீரத்துக்காக தான் நம்ம என்ன செய்கிறோன்னா அதிகமாக செலவு பண்ணுறோம். இந்த சரீரத்துக்காகவே அதிகமாக செலவு பண்ணுறோம். புரியுதுங்களா? ஆகவே தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஆத்மா, உங்கள் சரீரத்துக்குள்ளாக ஒரு ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மாவுக்காக கவலைப்படுங்க. ஏன்னு சொன்னால் ஆத்மா பாவத்திலே செத்து போயிருக்கிறது, ஆத்மா பாவத்திலே மரித்து இருக்கிறது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், யோசித்து பாருங்கள்.
இந்த சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்தது தான் நம்முடைய உடம்பு. புரியுதா? இந்த சரீரமும் ஆத்மாவும் இணைந்து தான் இந்த உடல். சரிங்களா? இந்த உயிரும் சரீரமும் இணைந்தது தான் மனிதன். உயிரும் சரீரமும் இணைந்தது தான் மனிதன். புரியுதா? வாழ்க்கை. அப்போ இந்த சரீரம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு நாள் இந்த சரீரம் வளர்றது, இந்த சரீரம் பிறந்து வளருகிறது. அடுத்தது இந்த சரீரம் முதிர்ச்சி அடைகிறது. இந்த சரீரம் ஒரு நாள் என்ன செய்ய போகிறது? மரிக்க போகிறது. மரிக்க போகிறது. இந்த சரீரத்தை கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? மண்ணில் போட்டு புதைச்சிரும். ஆனால் இந்த ஆத்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, உயிர்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது அழியுமா? அழியவே அழியாது. ஒரு நாளும் அழியாது. யோசித்து பாருங்கள். என்னைக்காவது யோசிச்சுருக்கிறீங்களா? இந்த சரீரமும் ஆத்மாவும் இணைஞ்சது தான் மனிதன். சரீரம் அழிஞ்சிரும், ஆத்மா அழியாதது, இந்த உயிர் அழியாதது. அப்போ இந்த உயிர் எங்கே போகிறது? இந்த உயிரை யார் நமக்கு கொடுத்தாங்களோ அவர்கிட்ட என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்போ நம்ம அதிகமாக யாருக்காக கவலைப்படணும்? ஆத்மாவுக்காக தான் கவலைப்படணும் ஒழிய அழிகிற இந்த சரீரத்துக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. சரியா? ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், 28வது சொன்ன பாருங்கள், மத்தேயு 6:28. ஆறாம் அதிகாரம் 28வது சொன்னோம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அடுத்தது என்னது? உடைக்காக. உடைன்னா என்னது? துணிக்காக கவலைப்படுறோம். இன்றைக்கி யாராவது நம்ம துணிக்காக கவலைப்படுறோமா? படுறோமா? துணிக்காக கவலைப்படுறோமா? படுறது இல்லையா? நான்லாம் துணிக்காக கவலைப்படுறதில்ல. ஏன்னா ஏகப்பட்ட துணி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் துணிக்காக கவலைப்படுறீங்களா? லேடிஸ் சொல்லுங்கள், உங்கள் பீரோவில் எத்தனை சேலை இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை சேரை வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை சுடிதார் வச்சுருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியாது தானே? தெரியுமா தெரியாதா? தெரியாது தானே? தெரியாது. புரியுது? அந்தளவுக்கு ஆண்டவர் உடையை கொடுத்துருக்கிறார். அந்தளவுக்கு ஆண்டவர் உடையை கொடுத்துருக்கிறார். எத்தனை சேரின்னு சொல்லி போய் எண்ணி பாருங்கள் இனிமேலாவது, எத்தனை சேரை வச்சுருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் ஒரே ஒரு சேரையோடு இன்றைக்கி நிறைய பெண்கள் இருக்காங்க தெரியுமா? ஒரே ஒரு சேரையோடு இருக்காங்க பெண்கள். அதனால தான் இயேசு சொன்னார், இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு என்ன செய்யுங்க? கொடுங்கன்னு சொல்கிறார். யோசித்து பாருங்கள். ஆனால் துணிக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம்? துணிக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம்? உடைக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம்? இந்த சரீரத்தை மூடக்கூடியதானே இந்த துணிக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம்? ஒரு டைம் வாங்கிட்டு வரோம், ஒரு டைம் போடுறோம், தூக்கி எறிஞ்சிடுறோம். புரியுதா? அல்லது ஒரு 2-3 டைம் போடுறோம், தூக்கி எறிஞ்சிடுறோம். அடுத்தது வாங்கிட்டு வரோம், 10 தூக்கி எறிஞ்சிடுறோம். இன்றைக்கி உடைக்காக கவலைப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கிற நீங்களும் நானும் உடைக்காக எது தெரியுமா கவலைப்படுவோம்? அடடா, இந்த கலரை எடுத்துகிட்டு வந்துட்டேனே, நான் எனக்கு வேறு கலர் எடுத்துருந்தா இருக்குமே. கலருக்காக கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை வருது. சரியா? அடடா, இன்னும் இந்த விலையில் எடுத்துட்டேன், இன்னும் அதிகமான விலையில் எடுக்கணுமே, அப்படிப்பட்டதான கவலைகள் சில பேருக்கு. புரியுதா? இந்த உடைக்காக நீ கவலைப்படாத. இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் சொல்லுங்கள்? 33 வருஷம் வாழ்ந்தார். எத்தனை துணி இருந்துச்சு அவர்கிட்ட? ஒரே ஒரு அங்கி மட்டும்தான் இருந்துச்சு. ஒரே ஒரு அங்கி. யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால், கிறிஸ்மஸ் கண்டா எடுக்கிறோம், பிறந்த நாளைக்கு எடுக்கிறோம், அடுத்தது கல்யாண நாளைக்கு எடுக்கிறோம், எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பீரோ வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எத்தனையோ பேர் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு உடையோடு 2 உடையோடு, இன்றைக்கி கிழிஞ்ச உடையோடு நிறைய பேர் இருக்கிறார்கள். அவளுக்கு நம்ம ஏதாவது செய்யலாமே. இதுதான் அன்று சொல்கிறார். இப்படி செய்யும்போது தான் உங்கள் பொக்கிஷம் எங்கே சேரும்? பரலோகத்தில் சேர்க்கப்படும் சொல்கிறார். அப்போ உடைக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு? உடைக்காக நீங்கள் கவலைப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? யாரை உதாரணமாக சொல்கிறாரு? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள்.
காட்டு புஷ்பங்கள்னு என்னது? பூக்கள். எத்தனை வகையான பூக்கள் இருக்குது? என்னென்ன கலரில் இருக்குது பூக்கள்? என்னென்ன கலரில் இருக்குது யோசித்து பாருங்கள். எல்லா கலர்லேயும் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பூக்கள். அந்த நம்ம ஏற்காடோ அல்லது ஊட்டியோ நம்ம போனோம்னு சொன்னால் மலர் கண்காட்சின்னு சொல்லி இப்போ மே மாதத்தில் விற்பாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பூக்கள் இருக்குது. அப்படியே கலர் பயங்கரமாக இருக்குது. இந்த கலர்லாம் யாருங்க கொடுத்தது? யார் கொடுத்தது? அதான் இயேசு சொல்கிறாரு, பூக்களை கவனித்து பாருங்கள், அதுக்கெல்லாம் கலர் கொடுத்தது நான், கலர் உண்டாக்குனது நான். புரியுதுங்களா? உடைக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க. அந்த பூக்களுக்கு உடுத்திவித்த நான் உங்களுக்கு உடுத்தி வைக்க மாட்டேனா? புரியுதா? அதனால தான் இங்கே உதாரணத்தை சொல்கிறார். சாலமோனை உதாரணம் காட்டுறாரு. சாலமோனை என்ன செய்கிறார்? உதாரணத்தை காட்டுகிறார். வாசிங்க பாருங்கள். சாலமோனுக்கு எந்த வசனம்? 29 வசனம். என்றாலும் சாலமன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்த எதில்லை. சாலமோனு கூட அந்த அளவுக்கு என்ன செய்யல, உடுத்திருக்கவில்லை. ஆனால் பூக்களுக்கு நான் உடுத்தி வச்சிருக்கிறேன். அதனால் உடைக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதிருங்க அப்படின்றார். அடுத்தது எதுக்காக கவலைப்பட வேணான்றாரு? முதல்ல சரீரத்துக்காக கவலைப்படாதீங்கன்றாரு, அது அழிஞ்சிடும். அதாவது உடைக்காக கவலைப்படாதீங்கன்றாரு. மூணாவது உணவுக்காக 36ஆம் அதிகாரம் 31 வசனம் பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உண்போம் என்று சொல்லி கவலைப்படாதீங்க. சாப்பிட்றது தான். சாப்பாடு இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆனால் ஆகாரத்தை உண்டாக்குனவர் யார்? ஆகாரத்தை முதல்ல கொடுத்தவர் யார்? இந்த உலகத்தில் முதல்ல ஆகாரம் வருவதற்கு ஆண்டவர் விதையை கொடுத்தார். விதையை கொடுத்தார், ஆகாரம் உண்டானது. இந்த ஆகாரம் நல்லா கவனிங்க. இந்த ஆகாரம் விளைய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை? ஆகாரம் விளையிறதுக்கு என்னங்களே தேவை? அரிசி விளையினா என்ன வேணும்? தண்ணி வேணுமா? புரியுதுங்களா? அடுத்தது காற்று வேணும். அடுத்தது சூரியன் வேணும், வெப்பம் வேணும். புரியுதா? காற்று வேணும். அடுத்தது பூமி வேணும். என்ன வேணும்? பூமி வேணும். பூமி இருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும், அதை பண்படுத்த முடியும். அடுத்தது விதைச்சிட்டா மட்டும் போதாது, தண்ணி வேணும். புரியுதா? காற்று வேணும். அடுத்தது வெப்பம் வேணும். இது 3 இருந்தால் தான் தாவரம் விளையும். இன்றைக்கி நம்ம சாப்பாடு சாப்பிட்றோன்னு சொன்னால் இது யாரால் கிடைக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது யாரால் கிடைக்குது? தேவனால தான். நீ விதைச்சிட்டு போகிறவ விளைய செய்கிறவர் யார்? தேவன் விளைய செய்கிறார். விதைக்கிறது மட்டும்தான் உன்னுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. விதைக்கிறோம், ஆனால் விளைய செய்கிறவர் தேவன். எனவே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். நீ கவலைப்படுறதை நீ விதைச்சிட்டு நீ அதுக்காக கவலைப்படாது. ஐயோ இந்த நிலத்தில் விதைச்சிட்டேன், இது எந்த அளவுக்கு வருதோ அப்படின்னு சொல்லி நீ ஒன்றுக்கும் கவலைப்படாது. விளைய செய்கிறவர் தேவன். விளைய செய்கிறவர் தேவன். யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோமா? ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோமா? கடந்த மாதத்தில் ஒரு நேரம் நான் சாப்பிடவே இல்லைங்க, சாப்பாட்டுக்கே இல்லைன்னு சொல்லி யாராவது சொல்கிறீங்களா? அல்லது ரெண்டு நாள் சாப்பிட்லைங்க, ஒரு நாள் ஃபுல்லாகவே சாப்பிட்டுங்க, வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லைங்க, யாராவது சொல்லியிருக்கீங்களா? யாராவது சொல்லியிருக்கீங்களா? ஆனால் கடவுள் நம்மளை போஷித்தாரா இல்லையா? போஷித்திருக்கிற எவ்வளோ மேன்மையான விஷயம் இல்லை. இன்றைக்கி ஒரு நேர உணவுக்கு வசதி இல்லாமல், வாய்ப்பு இல்லாமல், ஒரு நேர உணவு கூட கிடைக்காம இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் பிளாட்பாரத்தில் படுத்துக்கொண்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. இடம் இல்லை, உணவு இல்லை. இன்றைக்கி அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஒரு உடையை நிறைய கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நல்ல உணவுகளை என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்குறாரு. புரியுதா? வித்தியாசமாக சாப்பிட்றோம். வீட்டில் சரியான உணவு இல்லைன்னா அடுத்தது எங்கே போயிடுறோம்? ஹோட்டலுக்கு போயிடுறோம் இல்லையா? அதுவும் நல்ல ஹை லெவலில் இருக்கிற ஹோட்டல், அதுக்கு போயிடுறோம். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, தேவனை சார்ந்து கொண்டு வாழ்வதற்காக.
தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துவதற்காக இப்படிப்பட்டதான காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அடுத்தது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா 34வது வசனம் பாருங்கள். 34வது வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். முதல்ல எதுக்காக கவலைப்படக்கூடாது சொன்னார்? சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க. இரண்டாவது உடைக்காக கவலைப்படாதீங்க. மூணாவது உணவுக்காக கவலைப்படாதீங்க. நாலாவது நாளை தினத்திற்காக கவலைப்படாதீர்கள். இந்த மூணுக்காக கூட கவலைப்பட மாட்டாங்க. அதிகமாக நாளைய தினத்திற்காக தான் கவலைப்படுவாங்க. நாளைக்கு 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 நாளைக்கு. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது. நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். எனவே நாளைய தினத்திற்காக கவலைப்படாதீங்க. நாளைய தினத்திற்காக கவலைப்படுவது பாவம். புரியுதுங்களா? இன்றைக்கி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரம் அன்னன்னைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அன்னன்னைக்கு சாப்பிட்றீங்க, அன்னன்னைக்கு நீங்கள் உடுத்துறீங்க, அன்னன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, அன்னன்னைக்கு உரிய சம்பளத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, பெற்றுக்கொள்ளுகிறீங்க. அதனால் நாளைக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்பட. அதனால தான் அவர் சொன்னார், சேர்த்து வைக்காதன்றார். நாளைக்காக கவலைப்படாதன்னா என்ன அர்த்தம்? நாளைக்காக சேர்த்து வைக்காத. அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை ஆண்டவர் என்ன செய்வார், சந்திப்பார் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். நாளைய தினத்திற்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வாசிங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம், யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 13-14வது வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். மீண்டும் படிக்கிற, நல்லா கவனிங்க. நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செஞ்சு சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றிய பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஏன் நாளைக்காக கவலைப்படுறீங்க? நாளைக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியுமா? யோசித்து பாருங்கள். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியுமா? தெரியாது. திடீர்னு விளையாடிக்கிட்டே இருக்கிறான், திடீர்னு செத்து போயிடுறான். புரியுதா? ஜிம்முக்கு போன ஒரு நடிகர், அவர் என்ன செய்கிறாருன்னா, விளையாடிக்கிட்டே இருந்தார், திடீர்னு மயக்கம் போட்டார், கீழே விழுந்தார், செத்து போயிட்டார். எக்ஸசைஸ் செய்கிற ஒரு மனுஷன், புரியுதா? டிரைவர் ஓட்டிக்கிட்டே இருக்கிறார், அப்படியே மயக்கம் போட்டார், செத்து போயிட்டார். இப்படி நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்க முடியுங்க. அடுத்த நிமிஷம் அந்த டிரைவருக்கு தெரியுமா நான் செத்து போயிடுவேன்னு? அந்த நடிகருக்கு தெரியுமா அடுத்த நிமிஷம் நான் செத்து போயிடுவேன்னு? யோசித்து பாருங்கள். நாட்கள் இப்படி போயிட்டுருக்குதுங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அன்னன்னைக்கு வேதம் சொல்கிறத சொல்கிறேன். அன்னன்னைக்கு அதனுடைய பாடு நமக்கு என்ன செய்யும், போகுது. ஏன் வீணான கவலை? நாளைக்கு வரட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்காக நீ ஏன் கவலைப்படுற? நாளைக்கு என் பையன் என்ன பண்ண போகிறானோ, என் மகன் என்ன பண்ண போகிறாளோ, என்னுடைய கணவர் என்ன பண்ண போகிறாரோ, என் மனைவி என்ன பண்ண எதுக்கு கவலை சொல்லுங்கள்? நாளைக்கு வரட்டுங்க, பார்த்துக்கலாம். இன்றைக்கி என்னவோ அதை பாருங்கள். இன்றைக்கி என்ன தேவையோ அதை பாருங்கள். இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை பாருங்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் என்ன செய்யறதில்லை, விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, நூற்பதில்லை. அவைகளுக்கு நான் போஷிக்கிறேன். அவைகளை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவங்க விதைக்கிறதுல அறுக்கிற, நான் போஷிக்கிறேன்பா, அவங்கள போஷிக்க மாட்டேன்னா? யோசித்து பாருங்க. இப்போ பறவைகளை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அதனால் சரி, பறவை உழைக்கலை, அறுக்கலை, அதனால் நானும் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லலாமா? அப்படி இல்லை, அது பறவைகளுக்கு தான். ஆனால் மனிதனுக்கு அப்படி கிடையாது. மனிதன் என்ன செய்யணும்? வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்தை, தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி
அங்கே ஆதாம ஏவாளையும் வச்சு இதை நீங்கள் பண்படுத்துங்கன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ வேலை செய்யாதீங்கன்னு சொன்னாரா? ஆனால் வேலை செய்யாமல் இருக்கக்கூடாதுங்க, உழைக்கணுங்க. அந்தந்த நாள் அதினதின் பாடுன்னு சொல்கிறாரு இல்லையா? அதினதின் பாடு போதும் அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு உரிய பாடுகள் வேணும், அன்னைக்குரிய வேலை செய்யணும். அன்னன்னைக்குரிய வேலையை கண்டிப்பாக செய்யணுங்க, செஞ்சால் தான் சாப்பிடணும். இதுதான் வேதம் சொல்லுகிற காரியம். எனவே எனக்கு பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா சரீரத்துக்காக, உடைக்காக, உணவுக்காக, அது மட்டும் இல்லை நாளைய தினத்திற்காக நாம் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. காரணம் என்ன? கர்த்தர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். அன்னன்னைக்குரிய தேவைகளை ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? சந்திப்பார். அண்ணனுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். இப்போ பாருங்கள், 6ஆம் அதிகாரத்தில் 33வது 32வது வசனம் பாருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் யார் தேடுறது? அஞ்ஞானிகள். எதை? இவைகள் என்ன? எவைகள்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம்னு சொல்லி சரீரத்துக்காக என்ன செய்கிறாங்க? அஞ்ஞானிகள்னா யார்? ரட்சிக்கப்படாதவர்கள், அறியாத மக்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க? கவலைப்படுறாங்க. ஏன்னா அவங்க அதுக்காக தான் அவங்க ஓடுறாங்க, உழைக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. கடைசியாக என்ன செய்கிறாங்க? ஜெயிலுக்கு போய் வருஷ கணக்கில் என்ன செய்கிறாங்க? சிறையில் இருந்துட்டு வராங்க. சேர்த்து வைக்கிற பணம். புரியுதா? நீங்கள் நிறைய பேர் சிறைக்கு போகிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் நிறைய வீட்டுக்கு ரைடு வர்றதுக்கு காரணம் என்ன? ரைடு வர்றதுக்கு காரணம் என்னங்க? பணம், பணம், பணம். சேர்த்து சேர்த்து வச்சதுனால எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா? அவங்களுடைய மானெல்லாம் கப்பல் ஏறிடுச்சு. சரிங்களா? நீங்கள் சேர்த்து சேர்த்து வச்சு ஏகப்பட்டது சேர்த்து வைக்கிறவங்க அதை அனுபவிக்காமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் இயேசு இருக்கிறார், நான் இருக்கிறேன், தேவன் நான் இருக்கிறேன், அவ்வப்போது உங்களை நான் என்ன செய்வேன்? வழிநடத்துவேன். அன்னன்னைக்குரிய பாடுகள் உங்களுக்கு என்ன செய்யும்? போதும். வேலை செய்யுங்க, உழைங்க. யாரும் சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டாம். படித்தவங்க படிங்க, படிக்கிற பிள்ளைகள் படிங்க, வேலை செய்கிறவர்கள் வேலை செய்யுங்க. எந்த விதத்திலும் சோம்பேறியாக நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதனால தான் எறும்புக்கிட்ட போய் என்ன செய்யுங்க? என்னத்தை? சுறுசுறுப்பை. சுறுசுறுப்பு வேணும்னா நீங்கள் எங்கே போங்க? எறும்புக்கிட்ட போய் கற்றுக்கொள்ளுங்க. எறும்பு என்றைக்காவது படுத்து தூங்கினதை பார்த்துருக்கீங்களா? எறும்பு என்றைக்காவது தூங்கினதை பார்த்துருக்கீங்களா? நைட்லேயும் தூங்குறது, பகல்லையும் தூங்குறது, சபையில் வந்தாலும் தூங்குறது. எப்படிங்க இது? அப்போ சோம்பேறித்தனம்னு அர்த்தம். என்ன செய்யக்கூடாது? எப்போ தூங்கணுமோ அப்போ தூங்கணும், எப்போ வேலை செய்யணுமோ அப்போ வேலை செய்யணும், எப்போ சாப்பிடணுமோ அப்போ சாப்பிடணும். நைட்டு 12 மணிக்கெலாம் சாப்பிடக்கூடாது. புரியுதா? காலையில் 8 மணிக்குள்ளே சாப்பிட்றணும், மதியம் 1:30லேருந்து 2:30க்குள்ளே சாப்பிட்றணும். அதே போல் 7:30லேருந்து 8:30க்குள்ளே என்ன செஞ்சிடணும்? நைட்டு சாப்பிட்றணும். இதை மாற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு கெடுதல். எல்லாத்துக்குமே ஆண்டவர் ஒழுக்கத்தை வச்சிருக்கிறார், ஒழுக்கத்தை வச்சிருக்கிறார். புரியுதா? இப்போ முதல்ல பார்த்தோம் கவலைப்படாதிருங்கள், ஏன் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். 2வது எதற்கெல்லாம் கவலைப்படக்கூடாதுங்கிறத பார்த்தோம். 3வது கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவர் நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். சங்கீதம் 36:6 பாருங்க. சங்கீதம் 36:6. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் என்ன செய்கிறேன்? காப்பாற்றுகிறேன். தேவன் எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறார். அவர் தேவன் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். எனவே நாம் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நாம் கவலைப்படக்கூடாது. புரியுதுங்களா? வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் எல்லாவற்றையும் முந்தினவர்,
எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்தும் முதற்பேரானவருமாய் இருக்கிறார். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. எனவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். புரியுதுங்களா? ரெண்டாவது, அவர் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். தேவைகளை என்ன செய்கிறார்? சந்திக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே அவர்கள் கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் அப்பம் இல்லாமல் அவதிப்பட்டார்கள், தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டார்கள். ஆண்டவர் கண்மலையை அடித்தார், தண்ணீர் என்ன செஞ்சிச்சு? மோசே கண்மலையை அடித்தான், தண்ணீர் அப்படியே பீறிட்டு வந்துச்சு, தண்ணியை குடித்தாங்க. உணவு கேட்டாங்க, மேலேருந்து அப்பம் கொட்டுச்சு. அடுத்தது கறி கேட்டாங்க, காடையை கேட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் மலையை போல் காடையை கொண்டு வந்து குமிச்சார். புரியுதுங்களா? ஏன்னா தம்முடைய பிள்ளைகள், அவர்களை ஆண்டவர் என்ன செஞ்சிட மாட்டார், அப்படியே விட்டுற மாட்டார். இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு கேட்டு கொடுப்பீங்களா, கேட்காம கொடுப்பீங்களா? கேட்டாலும் கொடுப்பீங்க, கேட்காமலும் என்ன செய்வீங்க? சரீர பிரகாரமான தந்தை தகப்பன்மார்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய, உங்கள் பிள்ளை அப்பம் கேட்டால் பாம்பை கொடுப்போமா? அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதே போல் தேவன் நமக்கு அப்பம் கேட்டால் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்றாரு, தட்டுங்கள் திறக்கப்படும்ன்றாரு, தேடுங்கள் கண்டடைவீர்கள்ன்றாரு. ஆனால் ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் கேட்க மாட்டோம், அவ்வளோதான். கேட்க மாட்டோம். ஆனால் நம்ம கேட்கலனாலும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்குறார். தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் தேவைகளை குறித்து கவலைப்படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு 1008 தேவைகள் இருக்கலாம். எந்த தேவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த தேவைகள் இருக்கிறது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த வியாதி இருக்கிறது, எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். ஏன்னு சொன்னால் அவர் எல்லாவற்றையும் பராமரிக்கிறார், எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார், அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். எனவே தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அது மட்டும் இல்லை, தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். எலியாவை காகத்தை கொண்டு என்ன செஞ்சார்? போஷித்தாரா இல்லையா? அவன் தேவனுடைய மனுஷங்க. பஞ்சம், பயங்கர பஞ்சம், அவனுடைய நாட்களில் பயங்கர பஞ்சம். கேரித் ஆற்றண்டையில் போய் என்ன செய்கிறாருன்னா இருக்கிறாரு. கேரித் ஆற்றண்டையில் இருக்கும்போது அப்போ இல்லை, பசி, பயங்கர பசி. அவன் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா காகத்தை கொண்டு, காகம் என்ன செஞ்சுன்னா அப்பமும் கறியும் கொண்டு போய் என்ன செஞ்சிச்சு? எலியாவுக்கு கொடுத்துச்சு. இப்போ எலியாவை போஷித்த தேவன் உங்களை என்னை போஷிப்பாரா, போஷிக்க மாட்டாரா? போஷிப்பார். ஏன் கவலைப்படணும்? புரியுதா? முதல்ல நம்ம கடவுள் யாருன்னு தெரியலைங்க, அதான் பிரச்சனை. கடவுள் அவர் போஷிக்கிற தேவன், நம்மை பட்டினியை விட மாட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமேன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் ஒரு நன்மையும் குறையப்படாது. சிங்கக்குட்டிகள் பட்டினியாக கிடக்கும், ஆனால் கடவுளை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் நன்மையை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். புரியுதா? அப்போ தேவன் அவர் என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார். ஆமென். தேவன் இன்னும் ஆளுகை செய்கிறார். இன்னும் அவர் தூங்காமல் உறங்காமல் நம்ம என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறார், காக்கிறார். அவர் ஆளுகை செய்கிறார். சூரியனை அவர் ஆளுகை செய்கிறார். சூரியன் நம்மை சுட்டு விடாதபடிக்கு அவர் தடுத்து ஆண்டு கொண்டு இருக்கிறார். புரியுதா? சூறாவளி காற்று அடிக்குது, புரியுதா? நம்ம அதில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கடவுள் என்ன செய்கிறாரு? ஆளுகை செய்கிறார். எல்லாவற்றையும் அவர், அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய ஆத்துமாவும் என்னுடைய ஆத்துமாவும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளையும் ஆண்டவர் ஆளுகிறார். புரியுதா? உங்களையும் என்னையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆளுகிறார். எல்லா படைப்புகளையும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். துன்மார்க்கனையும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். நல்லவனையும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆளுகை செய்கிறார். எனவே
நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பாதுகாக்கிறார், கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார், கர்த்தர் ஆளுகை செய்கிறார். எனவே ஒருவேளை உங்கள் கவலை தீரணும்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். 33வது வசனம் கவலை தீர்க்கக்கூடிய, ஒருவேளை உங்களுக்குள்ள கவலை இருக்குன்னா அந்த கவலை தீர்ப்பதற்கு 33வது வசனம் பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட. இதுக்கு தீர்வு, கவலைப்படுறவங்களுக்கு தீர்வு என்ன தெரியுமா? முதல்ல கடவுளை தேடு. முதல்ல உன்னுடைய வாழ்க்கையில் முதலிடம் கடவுளுக்கு கொடு. புரியுதா? உன்னுடைய சம்பாதித்தத்தில் முதல்ல கடவுளுக்கு கொடு. முதற்கனி கடவுளுக்கு கொடு. முதற்கனியினால கடவுளை கனம் பண்ணு. முதலாவது தேவனை தேடு. புரியுதா? வாரத்தில் முதல் நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு கொடுக்கணும்? கடவுளுக்கு கொடு. புரியுதா? முதல்ல கடவுளுக்கு நீங்கள் கொடுத்து பாரு, கடவுள் உங்களுடைய கவலைகளை மாற்றுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். எனக்கு பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள், கர்த்தர் இருக்கிறார். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அவர் நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறார். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்திலே உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இன்னும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். இயேசு மீண்டும் வரப்போகிறார். கவலைப்படாதீர்கள். நித்திய வாழ்க்கையை உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். எனவே கவலைப்படாதீர்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி உலக பிரகாரமான காரியத்திற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய காரியத்திற்காக கவலைப்படுங்கள். ரட்சிப்புக்காக கவலைப்படுங்கள். திருச்சபைக்காக கவலைப்படுங்கள். ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்காக நீங்கள் கவலைப்படுங்கள். பின்மாற்றத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மக்களையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்காக நீங்கள் கவலைப்படுங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான நல்ல ஒரு ஆலோசனை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.